இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 16ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 1-2, 9-11 மற்றும் 16-20 முடிய. அந்நாள்களில் எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலை நிலத்தை சென்றடைந்தனர். ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரவேலர் பாளையம் இறங்கினர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்திலிருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார். அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசியபோது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலைக்குச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். தானியேல் புத்தகம் அதிகாரம் 1. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில்
விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 10-17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கேட்டும் கேட்பதில்லை. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கின்றார். அதனால் இன்று நாம் பதிலுரை பாடலில் பாட கேட்டது போல அவரை போற்றி புகழ வேண்டும். கடவுள் நமக்கு செய்த நன்மைகளில் முதன்மையானது அவர் நம்மோடு பேசுவதற்கும் நம்மோடு தங்குவதற்கும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தது. தூய யோவான் நற்செய்தியில் 1 அதிகாரம் 14 பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு பேசுவதற்கு சீனாய் மலை மேல் இறங்கி வருவதை பற்றி வாசிக்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் வார்த்தையான இயேசு மக்களோடு பேசுகின்றார். அதுவும் அவர்கள் எளிமையாய் புரிந்து கொள்ளும் வகையில் ஊமைகள் வாயிலாக பேசுகின்றார். அவர்களோ அதனை கேட்டும் கருத்தில் கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். இதற்காக இயேசு அவர்களை கடிந்து கொள்கின்றார். கடவுள் வாழ்வளிக்கும் வார்த்தையை நமக்கு கொடையாக அளிக்கும்போது அதற்கு நாம் செவி சாய்த்து அதன்படி வாழ்வது நாம் செய்வது முதன்மையான செயல். இதனை நாம் உணர்வோம். கடவுளின் ஆசையை அபரிவிதமாக பெறுவோம். ஒரு பள்ளி நிர்வாகம் தங்களுடைய பள்ளியில் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வில் பேசுவதற்காக ஓர் அரசியல் தலைவரை அழைத்திருந்தது. அவரோ அது என்ன பள்ளி, என்ன விழா என்று கூட கேட்காமல் அவசர கதியில் விழாவிற்கு வந்து ஓர் அரசியல் தலைவருக்குரிய
துடுக்குடன் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானார். அவ்வாறு அவர் கிளம்பும்போது பள்ளி நிர்வாகியிடம், என்ன பள்ளிக்கூடம் இது? அவ்வளவு அற்புதமாக பேசியிருக்கின்றேன், மாணவர்களிடமிருந்து ஒரு கைத்தட்டலும் வரவில்லையே, அப்படி என்னதான் உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தருகிறீர்கள் என்று சீறினார். அப்போது பள்ளி நிர்வாகி அவரிடம், ஐயா, இது காது கேளாதோர் பள்ளி, அவர்களுக்கு காது கேட்கும் எந்திரம் வழங்கிவிட்டு அவர்களிடம் நீங்கள் பேசுவது மாதிரி ஏற்பாடு செய்திருந்தோம். நீங்கள் அவசரத்தில் இருந்ததால் நான் சொன்னது உங்கள் காதில் விழவில்லை போலும் என்றார். இதை கேட்டு அரசியல்வாதி அதிர்ந்து போனார். ஒருவர் சொல்வதற்கு செவிசாய்க்காவிட்டால் இப்படித்தான் நடக்கும். ஆகையால் நாம் கடவுள் நம்மிடம் பேசுவதை கருத்தாய் கேட்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, இஸ்ரவேலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் என்று இணைச்சட்ட புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன? 1. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்வோம். 2. கடவுளைப் போல நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் விளங்குவோம். 3. ஆண்டவர் தம் வார்த்தையை அறிவிப்பதற்காக அவரை போற்றி புகழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறும். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.